Hello everyone, I'm Manish from Alice Blue. Welcome back to our Alice Blue Tamil YouTube channel. இந்த வீடியோல நாம நம்மளோட equity SIP பத்தி பார்க்க போறோம். equity SIP எப்படி யூஸ் பண்ணலாம், SIP ல நம்ம equities எந்த மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு process பத்தி தான் பார்க்க போறோம். சோ இங்க நீங்க பாத்தீங்கன்னா நம்மளோட Anweb பிளாட்ஃபார்ம்ல இருக்கும். Anweb பிளாட்ஃபார்ம்ல நம்ம இந்த டாப் சைடு பாத்தீங்கன்னா ஆர்டர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா சோ அது கீழ பெண்டிங், எக்ஸிக்யூட்டட், ட்ரேட் புக், GTT, பாஸ்கெட் அண்ட் SIP இருக்கும். இதுல நம்ம SIP பத்தி தான் பார்க்க போறோம். SIP அப்படின்றது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது யூசுவலா நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல எல்லாம் இதை பத்தி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இப்போ நம்ம ஒரு equity ஸ்டாக்ஸை யூஸ் பண்ணியோ இல்லை ஒரு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஒரு ETF யூஸ் பண்ணியோ, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டை யூஸ் பண்ணியோ எப்படி மந்த் ஆன் மந்த் நமக்கு வேணுங்கிற ஒரு குறிப்பிட்ட ஸ்கிரிப்ட்ஸையோ இல்லை பேஸ்கெட்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட்ஸையோ நம்ம எப்படி வாங்கலாம் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா நான் ஒரு 3 இயர்ஸ்க்கான ஒரு SIP பிளான் நான் இதில் பண்ணலான் இருக்கிறேன். எப்படின்றது இதெல்லாமே ஒரு ரெஃபரன்ஸ் பர்பஸ்க்காக தான். ஸோ உதாரணத்துக்கு அதோட பேர் என்ன பண்ணிக்கிறேன்னா 3 இயர் கோல் அப்படின்னு வச்சுக்கிறேன். 3 இயர் கோல், ஓகேவா? ஸோ இது எப்போ எனக்கு ஸ்டார்ட் ஆகணும்? இன் மே மந்த், எவ்ரி மந்த் எனக்கு 5th ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்றதே மாதிரியே நான் பிளான் பண்ணிக்கிறேன். எவ்ரி மந்த் 5th ஆஃப் த மந்த்ல பார்க்கலாம். ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா மந்த்லி, எவ்ரி மந்த் ஒன்ஸ் தான் ஃப்ரீக்வன்சி. 3 இயர்ஸ் கோல் அப்படின்றப்போ கிட்டத்தட்ட 36 மந்த்ஸ் வருது. கரெக்டா 36 டைம்ஸ் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகணும். அதுக்காக என்ன பண்ணிக்கிறேன்னா ஸ்கிரிப்ட் சம் பேஸ்கெட்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்காக நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன்னா நிஃப்டி பீஸ் எடுத்துக்கிறேன். நிஃப்டி பீஸ் எவ்வளோத்துக்கு ஆட் பண்ணுறேன்னா ஒரு 1500 ருபீஸ்க்கு நிஃப்டி பீஸ் ஆட் பண்ணிக்கிறேன், ஓகேவா? அண்ட் பேங்க் பீஸ் எடுத்துக்கிறேன். பேங்க் பீஸ் ஒரு 2500 ருபீஸ்க்கு ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ஃபார்மா பீஸ் எடுத்துக்கிறேன். ஃபார்மா பீஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதுவும் ஒரு 1500 ருபீஸ்க்கு ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே சம் ஸ்கிராப் இதில் போய்க்கலாம், கமாடிட்டி பேஸ் பண்ணி ஒரு கோல்டு பீஸ் ஆட் பண்ணிக்கிறேன். கோல்டு பீஸ் அப்ராக்சிமேட்லி 77 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுவும் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு 1000 ருபீஸ்க்கு கோல்டு பீஸ். அண்ட் சில்வர் பீஸும் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு 1500 ருபீஸ்க்கு சில்வர் பீஸ். இது தாண்டி ஸ்டாக்ஸ் ஏதாவது வேணும்னா, உதாரணத்துக்கு ITC ஏதாச்சும் மாதிரியான ஸ்டாக்ஸ் வேணும்னா ITC ஒரு 2500 ருபீஸ் பர் மந்த். அண்ட் டாடா மோட்டர்ஸ், டிஃப்ரெண்ட் செக்டார்ஸ் வேணும்ல, டாடா மோட்டர்ஸ் ஒரு 2500 ப்ளஸ் டாடா ஸ்டீல் இதுவும் ஒரு 2500, ஓகேவா? ஸோ இப்போ இதெல்லாம் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா இன்னொரு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். இதில் SIP பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும். SIP ஆர்டர்ஸ் எந்த மாதிரி எக்ஸிக்யூட் ஆகுது, ஃப்ரீக்வன்சினா என்ன, SIP டியூரேஷன்ஸ்னா என்ன, ஸோ அதை தாண்டி உங்களுக்கு வேலிடிட்டி எவ்வளோ, மார்ஜின் எப்படி இருக்கும், மேக்ஸிமம் எவ்வளோ ஸ்கிரிப்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் ஆக்டிவ் இது வரைக்கும் நீங்கள் பண்ணலாம், சார்ஜஸ் என்ன, இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் இருக்கும். இதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ணி கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி உங்களுக்கு கிரியேட் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களோட UPI ஐடி, வெர்ச்சுவல் பேமெண்ட் அட்ரஸ் யூஸ் பண்ணி நீங்கள் இ-மேண்டேட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இ-மேண்டேட் ஆனதுக்கு அப்புறமா ஆட்டோமேட்டிக்லி எவ்ரி மந்த் நீங்கள் செட் பண்ணியிருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி டைம் பீரியடை பேஸ் பண்ணி டேரெக்டாக உங்களோட அக்கௌண்ட்லேருந்து இதுக்கான ஃபண்ட்ஸ் டெபிட் ஆயிரும். இன்கேஸ் உங்களோட அக்கௌண்ட்ல ஃபண்ட் இல்லை, டினே ஆகிற பட்சத்தில் உங்களோட லெட்ஜர் பேலன்ஸ்லேருந்து இதுக்கான ஃபண்ட்ஸ் எடுத்துக்கும். இப்போ இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணணும்னாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்கிப் பண்ணலைன்னா உங்களோட லெட்ஜர் பேலன்ஸ் எடுத்துக்கும். இல்லை அதர்வைஸ் இதை மாடிஃபை பண்ணணும்னாலும் நீங்கள் இங்கே போய் இங்கே குவான்டிட்டிஸ் நான் 1500 இருக்கிறத ஒரு 2500 மாற்றணும் அப்படின்னாலும் நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் SIP ஆர்டர்ஸோட இது. ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னதான் நம்ம போடக்கூடிய வீடியோ அப்டேட்ஸ் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் அவங்கள சேரும். திஸ் இஸ் அனிஷ் signing off. Thank you. Investment in securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.